வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை வேரோடு ஒழிப்பதன் மூலம் பாதுகாப்புக்காக செலவிடப்படும் நிதி ஏழை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும். பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வங்கிக் கடன் செலுத்தாத விவசாயிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட மாட்டாது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம். நீதித்துறைக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல்கள் வருத்தமளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள். சர்வதேச அரசியலில் வடகொரியா ரஷ்யா இடையே புதிய நல்லுறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் சமீர் வர்மா, PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். மக்களவைக்கு 4ஆம் கட்டமாக வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாடு முழுவதும் 9 மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள 71 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் மகாராஷ்டிராவில் 17 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் தலா 13 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளிலும், ஒடிஷா மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 6 தொகுதிகளிலும், பீகாரில் 5 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்துடன் ஒடிஷா மாநில சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள 147 தொகுதிகளில் 42 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 3 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தீவிரவாதத்தை வேரோடு ஒழிப்பதன் மூலம் பாதுகாப்புக்காக செலவிடப்படும் நிதி ஏழை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் தர்பங்காவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கடந்த 3 கட்ட தேர்தல்களின் முடிவுகள் எதிர்க்கட்சிகளுக்கு தோல்வியாக அமையும் என்ற நிலையில் அவர்கள் விமான தாக்குதலுக்கான ஆதாரங்களை கேட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் கூறினார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சரக்கு மற்றும் சேவை வரி எளிமைப்படுத்தப்படும் என்றும் 22 லட்சம் அரசு வேலைகள் ஒரு ஆண்டுக்குள் நிரப்பப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜாலோரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு அனுமதி தேவையில்லை என்று அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். வங்கிக் கடன் செலுத்தாத விவசாயிகள் எவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். பண மதிப்பிழப்பு, சரக்கு மற்றும் சேவை வரி முறை ஆகியவை சாதாரண மக்கள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நியாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் பயனடைவார்கள் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி மூத்த தலைவரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான நிதிஷ்குமார், சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் செல்ல உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையொட்டி அங்கு பிரம்மாண்ட பிரச்சார பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாரணாசியில் உள்ள பண்டிட் மதன்மோகன் மால்வியா சிலையிலிருந்து தசஸ்மேவத் காட் வரை இந்த பேரணி நடைபெறவுள்ளது. அதன் பிறகு அங்கு நடைபெறும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். முன்னதாக இன்று மாலை 3 மணிக்கு வாரணாசியில் நடைபெறவுள்ள தேர்தல் பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதில் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், பிஜேபி தலைவர் அமித் ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அஜய் ராய் அறிவிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் நோய்களை எதிர்கொள்வதற்கு சுகாதாரம் மற்றும் உடல்நலம் ஆகியவை முக்கிய காரணிகளாக விளங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடிகர் அக்ஷய்குமாருடன் அரசியல் சார்பற்ற பேட்டியில் உரையாடிய அவர், இந்தியாவில் 9 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்ட சாதனை நாட்டிற்கே உரித்தானது என்று தெரிவித்தார்.
குஜராத் முதலமைச்சராக தாம் பணியாற்றிய அனுபவம் மூலமே நாட்டின் பிரதமராக சிறப்பாக பணியாற்ற முடிந்தது என்றார். எதிர்க்கட்சிகளிலும் தமக்கு நல்ல நண்பர்கள் இருப்பதாக நரேந்திர மோடி கூறினார். விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதார விலையை பிஜேபி அரசு வழங்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குறை கூறியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக உற்பத்திப் பொருட்களின் அடக்க விலையில் 50% வழங்கப்படும் என்று கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு உறுதியளித்திருந்தது. ஆனால் 20%த்திற்கும் குறைவாகவே விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாகவும் ரன்தீப் சுர்ஜிவாலா தெரிவித்தார். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தில்லி பெருநகரத்திற்கான தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுதில்லியில் போட்டியிடவுள்ள 7 மக்களவைத் தொகுதிகளுக்கான ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்கள் பங்கேற்றனர். இதற்கிடையே தில்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தனித்தனி தேர்தல் அறிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சியின் தில்லி பொறுப்பாளர் கோபால் ராய் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், காங்கிரசுக்கு வாக்களிப்பது பிஜேபிக்கு வாக்களிப்பதற்கு சமம் என்றும், தில்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வாக்குகளை சிதறடிக்கும் கட்சியாக விளங்குகிறது என்றும் கூறினார். 2 கட்சிகளின் வேட்பாளர்களையும் எதிர்கொள்வதற்கு ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். தில்லி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ், பிஜேபி ஆகிய 2 கட்சிகளுமே நிறைவேற்றவில்லை என்றும், அதற்கான பதிலை வாக்காளர்கள் தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தில்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளிலும் பிஜேபி உறுப்பினர்களே இருந்தபோதிலும் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நலனுக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டதாக கோபால் ராய் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் விவிபேட் இயந்திரத்தில் உருவாகும் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை ஒப்பிடுவது தொடர்பான வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மனு தாக்கல் செய்துள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளில் 50% வாக்குகளை ஒப்புகைச் சீட்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 1 முதல் 5 வாக்குச்சாவடிகளில் ஒப்புகைச் சீட்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த எண்ணிக்கை போதுமானது அல்ல என்றும் 50% வரை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 தொகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மே 1ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி சூலூர் தொகுதியிலும், 5ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி அரவக்குறிச்சி தொகுதியிலும், 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், மே 7ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முதல்வர் தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளதாக அஇஅதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறைக்கு எதிரான தாக்குதல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் தருணம் வந்துள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மீதான பாலியல் புகார் குறித்த வழக்கை இன்று சிறப்பு நீதிபதிகள் குழு விசாரித்தது. அப்போது தலைமை நீதிபதிக்கு எதிராக சதி நடப்பதாக கூறியுள்ள வழக்கறிஞரின் வாதத்தை நீதிபதிகள் கேட்டனர். வாதத்திற்கு பின் பேசிய நீதிபதிகள், நீதித்துறைக்கு எதிரான நடவடிக்கைகள் கடந்த 4 ஆண்டுகளாகவே நடைபெற்று வருவதாகவும் இது நெருப்புடன் விளையாடுவது போன்றதாகும் என்றும் கூறினர். வழக்கு தொடர்பான அடுத்த உத்தரவு பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கை நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, ஆர்எஃப் நாரிமன், தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வருகிறது. இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அதிபர் மைத்ரிபால சிறிசேனா வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் உட்பட 8 இடங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதல் மற்றும் குண்டுவெடிப்பில் இந்தியா, பங்களாதேஷ், சீனா, டென்மார்க், ஜப்பான், நெதர்லாந்து, போர்ச்சுகல், சவுதி அரேபியா, ஸ்பெயின், துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 36 பேருடன் மொத்தம் 359 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
இந்த தாக்குதல் குறித்து இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் முன்கூட்டியே தகவல் அளித்ததாகவும், எனினும் நாட்டின் பாதுகாப்பில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி இவ்விருவரையும் பதவி விலக வலியுறுத்துவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அதிபர் சிறிசேனா நாட்டு மக்களிடையே நேற்று உரையாற்றினார். இலங்கையில் பயங்கரவாத சக்திகள் வலுப்பெற்று வருவது தமக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்த அவர், தாக்குதல் குறித்து உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தும் அதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளாததற்கு தாம் மன்னிப்பு கோருவதாகவும் கூறினார். இந்நிலையில் இலங்கையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 6000த்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று காவல்துறையினர் மற்றும் ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் கேமரா பதிவுகள் அங்குள்ள ஊடகங்களில் வெளிவரத் தொடங்கியுள்ளன. இதுகுறித்து அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ரியூவன் கூறுகையில், தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட 9 பேரில் 8 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் உள்ள இலங்கை தூதரை சந்தித்த வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்நிலையில் இலங்கையில் தற்போது நிலவும் சூழல் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் அதிபர் சிறிசேனா தலைமையில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ISIS இயக்கம் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்க உள்ளதாக தெரிகிறது. இலங்கையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் தலைநகர் கொழும்பிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகோடா நீதிமன்ற வளாகத்தின் பின்புறத்தில் பயங்கர சத்தத்துடன் கூடிய வெடிகுண்டு வெடிப்பு இன்று நிகழ்ந்தது. எனினும் இந்த தாக்குதலில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் மலேரியா தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கொசுக்கள் மூலம் பரவும் இந்த நோய் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளையும் சேர்த்து வெப்ப வளையம் சார்ந்த மற்றும் மித வெப்ப மண்டல பிரதேசங்களிலும் பரவலாக காணப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி மலேரியாவால் ஒவ்வொரு நிமிடத்திற்கு ஒரு குழந்தை உலகில் இறப்பதாக தெரிவிக்கிறது. 2013ஆம் ஆண்டில் 19,80,00,000த்திற்கும் மேற்பட்டோர் மலேரியாவால் பாதிக்கப்பட்டதாகவும், இதனால் சுமார் 5,84,000 பேர் உயிரிழந்ததாகவும் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. குளிர்காய்ச்சல், வியர்வையுடன் தலைவலி, உடல் நடுக்கம், அதைத் தொடர்ந்து வியர்த்தல் ஆகியவை இந்நோய்க்கான அறிகுறிகளாகும். சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கடைபிடிப்பதன் மூலமே இந்த நோயை கட்டுக்குள் கொண்டுவர முடியும். தமிழகத்தில் இந்த நோய் மக்களை தொற்றாத வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு பொது மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் இந்நோய்க்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இனி சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் நேற்று 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். எல்லை பாதுகாப்பு படையினர் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் பிஜ்பேரா என்ற இடத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. பிஜ்பேரா பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் நேற்றிரவு நடத்திய தேடுதல் வேட்டையில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் உள்ள 5 பேரை கைது செய்தனர். கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து புலனாய்வு அதிகாரிகள் நடத்தும் 5வது தேடுதல் வேட்டை இது. அம்மாநிலத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு படையினரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பவானிசாகர் வனப்பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் சூழல் கலாச்சார கிராமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 20 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட உள்ள இந்த அருங்காட்சியகம் மற்றும் சூழல் கலாச்சார கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வனம் மற்றும் வன உயிரிகளுடன் ஒன்றிணைந்து வாழும் முறை, வாழ்விடங்கள், வாழ்க்கை முறைகள், கலாச்சார பாரம்பரிய முறைகள், பயன்பாட்டு பொருட்கள், விவசாய முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், மருத்துவ வழிமுறைகள், பயன்படுத்தும் இசைக்கருவிகள் மற்றும் பழங்குடியின கிராம மக்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. தற்போது வரை 70% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக புலிகள் காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
குண்டூர் தெனாலி இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெறுவதையொட்டி சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இன்று இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஹைதராபாத் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், ஹைதராபாத் திருவனந்தபுரம் சபரி எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் ஹைதராபாத் சபரி எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் குண்டூர், கிருஷ்ணா கால்வாய், தெனாலி ஆகிய வழித்தடத்தில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருச்சியில் செங்கற்களை கைகளால் உடைத்தும் தலைகீழாக கைகளை ஊன்றி நடந்தும் கல்லூரி மாணவர்கள் புதிய உலக சாதனையை நிகழ்த்தினர். மெடிசன் பந்து மீது நின்று திருக்குறள் கூறுவது, 194 நாடுகளின் பெயர்களை ஒப்புவிப்பது என பல்வேறு சாதனைகளை சிறுவர்கள் நிகழ்த்தி காட்டினர். மேலும் திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் 1 நிமிடம் 36 வினாடியில் தனித்தனியே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கற்களை உடைத்தும் 60 கான்கிரீட் கற்களை 1 நிமிடம் 56 வினாடிகளில் தனது கால்களால் உடைத்து புதிய உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் தக்கர்பாபா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் கஸ்தூரிபாவின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த விழாவில் பள்ளியின் நிறுவனர் பாண்டியன் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சியில் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை தேர் உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபத்திற்கு வந்து சேர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 9ஆம் திருநாளான மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இனி உலகச் செய்திகள். சர்வதேச அரசியல் அரங்கில் வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே புதிய நல்லுறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுக்கும் நாடாக கருதப்பட்டு வரும் வடகொரியா அணு ஆயுதங்களை அழிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியது. இருப்பினும் இதில் முன்னேற்றமான அம்சங்கள் இதுவரை ஏற்படவில்லை. இந்நிலையில் முதல் முறையாக ரஷ்யா சென்றுள்ள வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் விளாடிவோஸ்டோக் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை இன்று சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் பலப்படுத்த இந்த சந்திப்பு உதவும் என்று வடகொரிய அதிபர் தெரிவித்துள்ளார். கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் இந்த சந்திப்பு மிகவும் உதவும் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபருடன் வடகொரிய அதிபர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது சர்வதேச அரசியல் அரங்கில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூடானில் கிளர்ச்சியாளர்களின் கோரிக்கைகள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்டவுன் நகரில் நேற்று கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக தெரிகிறது. எனினும் கிளர்ச்சியாளர்கள் எந்தெந்த கோரிக்கைகளை விடுத்தனர் என்பது குறித்து தகவல் ஏதுமில்லை. இனி வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர தொடக்கத்தில் 6 புள்ளிகள் குறைந்து 39,048 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 5 புள்ளிகள் அதிகரித்து 11,732 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 18 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 5 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,224 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,028 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிலோ 40,500 ரூபாயாகவும் 1 கிராம் 40 ரூபாய் 50 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 79 காசாகவும் டீசல் விலை 70 ரூபாய் 26 காசாகவும் உள்ளது.
இனி விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. கொல்கத்தாவில் நடைபெறும் இந்த ஆட்டம் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இன்றைய போட்டி முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் நிறைவு நாளான நேற்று இந்தியா 4 பதக்கங்களை வென்றது. மகளிர் பிரிவில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சித்ரா பந்தய தூரத்தை 4 நிமிடம் 14.56 வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் பிரிவில் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் அஜய்குமார் சரோஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், மகளிர் 1600 மீட்டர் ரிலே ஓட்டப்பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் டியூட்டி சந்த் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். 3 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பஹ்ரைன், சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முறையே முதல் 3 இடங்களை பெற்றுள்ளன. தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் பட்டத்திற்கான குத்துச்சண்டை போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு 13 இந்தியர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இன்று நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் ஆடவர் பிரிவில் 7 பேரும், மகளிர் பிரிவில் 6 பேரும் பங்கேற்கின்றனர். இதன் மூலம் இவர்கள் தலா 1 பதக்கம் வெல்வது உறுதியாகியுள்ளது. 60 கிலோ எடை பிரிவில் சரிதா தேவி மற்றும் சிவதாப்பா ஆகியோரும், 75 கிலோ எடை பிரிவில் பூஜா ராணியும் பங்கேற்கின்றனர். இதேபோல 52 கிலோ எடை பிரிவில் அமித் பங்கல், 91 கிலோ எடை பிரிவில் சதீஷ்குமார், 57 கிலோ எடை பிரிவில் சோனியா சஹல், 51 கிலோ எடை பிரிவில் நிகத் சரீன் ஆகியோர் பங்கேற்று வருகின்றனர். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா, PV சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் உகான் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சமீர் வர்மா 21-12, 21-19 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஆங்கஸ் கா லோங்கை வென்றார். மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் PV சிந்து 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கைருனிகாவை வென்றார். மற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாய்னா நேவால் தென்கொரியாவின் கிம் காயுனை எதிர்கொள்ள உள்ளார். கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களிலும் இந்திய இணை இன்று பங்கேற்க உள்ளது. இனி வானிலை. தென்கிழக்கு வங்கக்கடல், இந்திய பெருங்கடலின் கிழக்கே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 28ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், 29ஆம் தேதி அநேக இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலுக்கு சென்ற மீனவர்களும் வரும் 28ஆம் தேதிக்குள் கரை திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. செவ்வாய் கிரகத்தில் அதிர்வு ஏற்பட்டதாக அமெரிக்காவின் நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் செவ்வாய் கிரகம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாசா ரோபோ வடிவிலான விண்கலத்தை அனுப்பியது. அந்த விண்கலம் பகிர்ந்த தகவலின்படி ஏப்ரல் 6ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தில் அதிர்வு ஏற்பட்டதாகவும், முதல் முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் எஸ்பிளனேட் எனப்படும் பழங்குடியின மக்கள் தங்கள் நிலம் மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
அந்நாட்டின் அதிபர் ஜெயர் பொல்சோனோ தங்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவருக்கு எதிராகவே தாங்கள் தலைநகரத்தில் ஒன்றாக கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். நடனம் மற்றும் பாடல் பாடுவதன் மூலம் தங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க முயற்சித்து வருகின்றனர். நைஜீரியாவில் மண் மற்றும் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்யும் முறை பிரபலமாகி வருகிறது. ஏரோபோனிக் முறையை கடைபிடித்தால் இதற்கு மண் மற்றும் தண்ணீர் அவசியம் இல்லை என்றும் இதற்கு $1,83,000 அமெரிக்க செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த விவசாய முறை பேருதவியாக இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை வேரோடு ஒழிப்பதன் மூலம் பாதுகாப்புக்காக செலவிடப்படும் நிதி ஏழை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும். பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வங்கிக் கடன் செலுத்தாத விவசாயிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட மாட்டாது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம். நீதித்துறைக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல்கள் வருத்தமளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள். சர்வதேச அரசியலில் வடகொரியா ரஷ்யா இடையே புதிய நல்லுறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் சமீர் வர்மா, PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.